வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ் இந்த எபிசோடில் வெற்றிவேல் திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தை பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்தில் சசிகுமார் அண்ட் மியா ஜார்ஜ் லீட்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்துக்கான இசை டி இமான், ஒளிப்பதிவு எஸ்ஆர் கதீர் அண்ட் இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பவர் வசந்தமணி. வெற்றிவேல் திரைப்படத்துடைய கதை என்னன்னு பார்த்துக்கலாம். வெற்றிவேல் அவர் தான் சசிகுமார். அவர் இளவரசோட பையன். இளவரசர் ஒரு வாதியார். ஊரில் ஒரு மதிக்கத்தக்க குடும்பம். அவருக்கு சசிகுமாருக்கு ஒரு தம்பி இருக்கிறாரு. அவர் காலேஜ் படிச்சுட்ருக்காரு. சசிகுமார் மியா ஜார்ஜை உயிருக்குயிராக காதலிக்கின்றார். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஊர் பேர் தெரியாத ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் வருகின்றது. திருமணம் செய்து கொள்கின்றார். அந்த சூழலுக்கான காரணம் என்ன, அவர் ஏன் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டார், சசிகுமாருடைய காதல் என்னவாயிற்று போன்றவற்றை வெண்திரையில் பார்த்து ரசித்துக் கொள்ளுங்கள். சசிகுமார், குட்டிப்புலி, சுந்தரபாண்டியன், போராளி, நாடோடிகள், ஸோ அந்த மாதிரி படங்களில் இதுவும் இன்னொரு படம் வெற்றிவேல், அவ்வளோதான். மியா ஜார்ஜ் அவங்க ஒரு வேளாண்மை ஆராய்ச்சி மாணவியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கான காஸ்டியூம்ஸ் ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. ரொம்ப அற்புதமான காஸ்டியூம்ஸ். அவங்க போட்டு வர எல்லா சாரீஸுடைய காஸ்டியூமே ரொம்ப ரொம்ப அற்புதமான காஸ்டியூம்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இளவரசி ரேணுகா ஃபண்டாஸ்டிக்காக அவங்களுடைய ப்ளேவை பண்ணியிருக்கிறாங்க. ரேணுகா ரொம்ப இயல்பாக அம்மா பாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இளவரசும் அதில் விதிவிலக்கில்லைன்னே சொல்ல முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா விஜய் சந்திரசேகர் இந்த படத்தில் அவங்க ஒரு லேடியில் ஒரு டான் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய காட்சிகளில் அந்த வன்மம் கண்களில் தெரிக்க விட்டுருக்காங்கன்னே சொல்ல முடியும். இந்த திரைப்படத்திற்கு இசை இமான் நிறைய இடங்களில் அவர் ரசிக்க வைக்கிறாரு. அதே மாதிரி ஒன்றை போலன்னு ஒரு சாங்கு. அந்த சாங் தென் மாவட்ட கல்யாணங்களில் இனிமேல் மணமான காமிக்கிறப்பெல்லாம் அந்த பாட்டு கண்டிப்பாக கல்யாண பாடல்களில் இடம்பெறும். வீடியோ கேசட்டில் டிவிடியில் அது இடம்பெறும் கண்டிப்பாக. இந்த திரைப்படத்திற்கான ஒளிப்பதிவாளர் எஸ்ஆர் கதீர். அந்த ஒன்றை போல சாங்கில் வர மாண்டேஜஸ், அதுக்கான மெனக்கடல்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த திரைப்படத்தை வசந்தமணி இயக்கியிருக்கிறார். ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படம் ஒரு 10ஓட 11 ஒரு டெம்ப்ளேட்டான ஒரு கதை தான். அதில் ஒன்றும் பெரிய மாற்றம்லாம் இல்லை. சுருங்க சொல்லப்போனால் எல்லா படத்துடைய சசிகுமாருடைய எல்லா படத்தங்களுடைய மிக்சிங்கான கலவை தான் இந்த திரைப்படம்னு சொல்லலாம். தேவர் மகனில் ஒரு பிளாட் வரும் தெரியுங்களா, காதலிப்பாங்க ஆனால் டக்குன்னு ஒரு ரேவதியை கல்யாணம் பண்ணி, அந்த மாதிரியான ஒரு பிளாட்டை வச்சுக்கிட்டு இதில் அவங்க ஒரு சின்னதாக ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்களை பண்ணி ஒரு கதை பண்ணியிருக்கிறாங்க. முதல் பாதியில் ஒரு நான்லீனியராக அந்த கதையை கொஞ்சம் சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா இருக்குமோ அப்படின்றது நம்மளோட அபிப்பிராயம். செகண்ட் ஹாஃபில் இருந்த விறுவிறுப்பு ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் கம்மின்றது மறுக்க முடியாது. இந்த மாதிரி டெம்ப்ளேட் திரைப்படங்களை மாற்றி எடுத்துகிட்டு போகிறது ஒரு காமெடி சீன்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு காமெடியன் அதை கொஞ்சம் அதை கிளீஷே இல்லைன்ற மாதிரி மக்களுடைய கவனத்தை திசை திருப்பறதுக்கு வந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி ஒரு விஷயம் இதில் இந்த பிளேயில் இல்லை. அதுதான் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரையும் ஒரு மைனஸ்ன்னு சொல்லலாம். ஓவராலாக இந்த திரைப்படத்தை பார்க்கும்பொழுது சூரமொக்க அப்படிலாம் இல்லை. ஆனால் ஏற்கனவே பார்த்த சசிகுமாரோடைய டெம்ப்ளேட் திரைக்கதை தான் இந்த திரைப்படம். ஆனால் ரசிக்கிற அளவுக்கான விஷயங்கள் கொஞ்சம் ஸ்டஃப்லாம் இந்த திரைப்படத்தில் இருக்குன்றது மறுக்க முடியாது. இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5க்கு 3. ஸோ இதுக்கப்புறம் ஸ்பாய்லர்ஸ் என்னென்னா, நான் ரசித்த இந்த படத்தில் நெகிழ்ச்சியான சில காட்சிகளை கொஞ்சம் ப்ரீஃபாக பேசலான் இருக்கேன். ஸோ அதனால் படம் பார்க்காதவங்களாம் படம் பார்த்து இந்த காட்சிகளை நீங்கள் ரசிக்கலாம். பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணின்னு வந்துடுவார். இந்த கொரியர்காரன் வெற்றிவேல் வீடான்னு கேட்பான். அந்த பொண்ணு இல்லைன்னு சொல்லும். வாத்தியார் வீடான்னு கேட்பான், இல்லைன்னு சொல்லுவோம். அவங்க 2 பேரும் கோவத்தில் இருப்பாங்க, ரேணுகா அண்ட் இளவரசு. அதுக்கப்புறம் சரி நான் வீடு மாறி வந்துட்டோம்ல, நான் போகிறேன்றப்போ ஓடியாந்து இல்லை இது எங்கள் வீட்டுக்கு வந்த லெட்டர் அப்படின்னு சொல்கிற சீன் க்யூட்டான சீன், நல்ல சீன். அதாவது அப்படின்ற மாதிரியான ஒரு சீன். அதே மாதிரி இதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணுக்கும் நம்ம பிள்ளைக்கு என்ன விஷயங்கள் அப்படின்ட்டு அந்த பொண்ணை கேட்கும் பொழுது அந்த பொண்ணு எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. சொன்னதுக்கப்புறம் ரேணுகா சொல்லுவாங்க, உன்னை அப்படியே வெளியே போகிற பொண்ணை பிடிச்சி உன்னை அப்படியே வெளியே அனுப்பிச்சி விட்றதுக்கு நான் அவ்வளோ கல்நெஞ்சம் படைச்சவங்களா அப்படின்றப்ப அவர் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு நெகிழ்ச்சியான ஒரு காட்சி. சாந்தி முகூர்த்தத்தை ஏற்பாடு பண்ணுறப்ப சொல்லுவாள், அவங்க அப்பன் செத்து இன்னும் 1 மாதம் கூட ஆகலை, அது என்ன பொம்மையா பொம்பளையாடா அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு கண்ணிலேருந்து வர்ற அந்த கண்ணீர் படம் பார்க்குற நம்மளுக்கும் தொத்திக்கொள்ளுது. ஸோ இந்த மாதிரி நெகிழ்ச்சியான காட்சிகள்லாம் படத்தில் இருக்குது. வேறு என்ன, இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.